எத்தே எத்தே என்ன மருமலை? எத்தே ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். இந்த வாரே மருமலை. என்ன மருமலை, எதுக்கு கூப்பிட்டா? எத்தே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் மருமலை, சொன்னாதானே தெரியும். எத்தே நம்ம குமாருக்கு மறுபடியும் ரெட்டை குழந்தை பிறந்திருக்கான். எந்த குமாரு? ஓ ஓ அவனா? என்ன மருமலை இது, அவனுக்கு வரிசையா ரெட்டை குழந்தையா பிறந்துட்டு இருக்கு. என்ன பேர் வச்சிருக்கான குழந்தைக்கு? எத்தே அவருக்கு பிறந்த முதல் ரெட்டை குழந்தைக்கு டின்னு அப்புறம் மார்டின்னு பேர் வச்சிருக்காரு. ரெண்டாவது பிறந்த ரெட்டை குழந்தைக்கு பீட்டர் ரிப்பீட்டர்னு பேர் வச்சிருக்காரு. மூணாவது பிறந்த ரெட்டை குழந்தைக்கு மேக்ஸ் கிளைமேக்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. ஓ அப்படியா, இப்படி எல்லாம் பேர் வைக்கணும். சரி மருமலை, இப்ப பிறந்த ரெட்டை குழந்தைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? பாவத்தை, அவர் 3 தடவை ரெட்டை குழந்தை பிறந்ததுல டயர்ட் ஆகி போய் இப்ப பிறந்த ரெட்டை குழந்தைகளுக்கு டயர்டு ரிட்டையர்ட்னு பேர் வச்சுட்டாராம். எங்க இருந்துதான் படிச்சுட்டு வரானோல இப்படிப்பட்ட பேரெல்லாம் வைக்க? இது ஒரு கதை, நீ வந்து என்கிட்ட சொல்லிக்கு வந்திருக்கா வேலையில விட்டுட்டு. ஆமாத்தே, பிறகு நீங்க சொல்லுவியே உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, ஏன்டே சொல்லலன்னு கேப்பியா, அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். சொன்னாலும் குத்தம், சொல்லலனாலும் குத்தம். மருமக எது செஞ்சாலும் குத்தம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா என்ன நீங்க? என்ன சவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு? வர வர மாமியார் இருக்கிற மரியாதை இல்ல உனக்கு. ஆமா, நீங்க ஒழுங்கா மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டா கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தன்னால கிடைக்கும். ஆகா, இன்னைக்கு சண்டை ஆரம்பிச்சாச்சு போலயே. இன்னைக்கு என்ன மேட்டரை வச்சு சண்டை போடுகாவனு தெரியல. கொஞ்ச நேரம் இங்க நின்று பாப்போம். இப்போ நம்ம இடையில போய் மாட்டினோம், நம்மள ஊருக்கு ஆக்கிடுவாவ. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எதிர்த்து பேசிட்டே இருக்கா. இப்படிதான் உங்க வீட்டுல உன்ன வளர்த்தவளோ? என்ன பத்தி பேசுனா என்ன பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்கு எங்க வீட்டுல உள்ள வேலை இருக்கிறீ? ஆமா, பின்ன அவங்க இப்படி வளர்த்து விட்டனால தானே நீ இப்படி என்கிட்ட வந்து சண்டைக்கு நிக்கா. குடும்பத்தை இருக்கு அவள குடும்பத்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவே இல்ல போலுக்க. எங்க அம்மா இந்த வயசுல இப்படி கிடந்து சண்டை போடாவல. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்த்தனாலதான் உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை தந்துட்டு இருக்கேன். இல்லன்னா நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் வேற ஒருத்தியா இருந்தா இந்நேரம் பேசிட்டு இருக்க மாட்டேன் இந்த மாதிரி. ஓஹோ, என்ன அடிச்சுவேன்னு சொல்றியோ? என்ன அடிச்சுட்டு நீ இந்த வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஆமா, வரக்கூடிய கோவத்துக்கு தூக்கி போட்டு சாத்தணும்னு தான் தோணும். வயசானவங்களா போயிட்டேன்னு பாக்கேன். யார்கிட்ட வயசாயிட்டு ஒன்ன மாதிரி இன்னும் 10 பேர் அடிக்கக்கூடிய தம்பி ஆண்டே இருக்கு தெரியுமா? வயசாயிட்ட வயசு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் ராட்சசியா மாறிடுவேன் பாத்துடுங்க. ஆமா, இப்ப என்ன மனசியால இருக்கா? மூஞ்ச பார்த்தாலே அடக்கி கூட அப்படியே இருக்க வேண்டாம். சண்டை காட்சி எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பாக்கலாம் போலயா? எப்பா வாமோண்டாட்டி அமௌண்டாட்டி இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்ப உள்ள போயிடாத. உள்ள போனீங்கன்னா ஒன்ன ஊருக்கு ஆக்கிடுவா பாத்துக்க. எப்பா என்னப்பா பேசுறேன்? எப்படிப்பா சண்டையை விலைக்கு விட முடியும்? ஓகே, நீங்க சொல்ல மாதிரி உங்க பேச்சை கேட்டு நான் போய் இப்ப சண்டையை சமாதானப்படுத்தி வைக்க போறேன்னு வச்சுடுங்களேன். அம்மா கிட்ட போய் பேசினா என் பொண்டாட்டி உங்க அம்மாக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுவா. என் பொண்டாட்டிகிட்ட போய் பேசினா அம்மா நீ பொண்டாட்டி பேச்சை கேட்டுதான் நடக்கான்னு சொல்லுவாங்க. இப்படி 2 பக்கமும் போய் அடி வாங்கிக்கு பேசாம சண்டை முடியாத வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்னால முடியும் வெறும் கப்பித்தனமா பேசிட்டு இருக்கா. நீ வேணா பயந்துட்டு நினைக்க நான் போய் சண்டை சமாதானப்படுத்தி போறேன். எப்பா உங்களுக்கும் அதே நிலைமை தான். அம்மா கிட்ட போய் பேசினேன்னா உங்க பொண்டாட்டிக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணி வேண்டி என் பொண்டாட்டி சொல்லுவா. என் பொண்டாட்டிட்ட பேசினேன்னா அம்மா மருமக பேச்சை காட்டி நீங்க ஆட்டுறீன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பேசாம புத்திசாலித்தனமா என்ன மாதிரி சண்டை முடியாத வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்கதான் உங்களுக்கு நல்லது. பாத்துக்கிடுங்க. ஆமா நீ சொல்லுங்க சரிதான். சரி சரி, சண்டை முடியாத வரைக்கும் வேடிக்கை பார்ப்போம். அப்படி வாங்க வழிக்கு. இப்ப எடுத்தீங்களா இது புத்திசாலித்தனமான முடிவு. எல்லாம் வீட்டுக்காரன் சொல்லணும். அவன் ஒழுங்கா இல்லாதனால தானே நீ இப்படி எல்லாம் என்கிட்ட வந்து பேசிடுங்க. என்னதான் ஒழுங்கு இல்லாம போயிட்டாவா? அவையெல்லாம் ஒழுங்கா தான் இருக்காவ. நீங்க தான் ஒழுங்கா இல்லாம இருக்கிறீங்க. பாத்துடுங்க. பரவாயில்லையே மோனே, உன் முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுங்களா. எப்ப அவசரப்படாதுங்க. இப்ப பாருங்க, பிள்ளை வளர்த்துருக்கா. பிள்ளை ஒரு வேலையும் செய்ய தெரியாது. எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. சின்ன பிளேட்டை கூட கழுவ தெரியாது. எப்ப பாத்தீங்களா நான் சொன்னேன்ல. ஆமா மோனே, பொண்டாட்டியை நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு. நீங்க புள்ள வளர்த்துக்கூடிய லட்சணத்துக்கு இன்னொருத்தி மட்டும் என் இடத்துல இருந்திருக்கணும். உங்களை ஒரு வழி பண்ணிருப்பா. நல்ல பிள்ளை ஒழுங்கா தான் வளர்த்துறேன். நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஒழுங்கா தான் இருந்தான். நீ வந்ததுக்கு அப்புறம் அவனை என்ன பாடுபடுத்தினே தெரியல. அவன் இப்படி ஆயிட்டான். ஆமா, நான் தான் அவரை குடும்பப்படுத்திட்டேன். நான் வந்த பிறகுதான் அவர் இப்படி இருக்காரு. நான் வேண்டாம் எங்க அம்மா வீட்டு போயிடுறேன். உங்க பையன் அப்ப ஒழுங்கா இருப்பார்ல. இப்படி ஒரு குடும்பத்துல என்ன தள்ளி விட்டுட்டே. நான் உங்ககிட்டே வந்துடுறேன். இந்த குடும்பம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் எனக்கு. நான் வந்ததுக்கு பிறகுதான் இந்த குடும்பம் நாசமா போச்சுன்னு சொல்லுங்க. அவளே ஏடி எதுக்கிட்டு இப்படி கிடந்து இப்ப நீலி கண்ணீர் வச்சிருக்கா? ஓகோ, உன் புருஷன் வந்தோட உங்க அம்மா இப்படி பேசுறாவா அப்படி பேசுறாவனே அவங்க எல்லாத்தையும் வத்தி வைக்கோ. ஆமா, நான் தான் உங்க மோகன்ட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்கள்ட்ட இருந்து உங்க மோகனை பிரிச்சுட்டு இருக்கேன். எப்படி எல்லாம் பேசுகாவ பாருங்க. இப்படி இந்த பேச்செல்லாம் கேட்க நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன். பரவாயில்லையே மோனே, மர்மமா நடிப்புல பின்னுகளே. பின்ன யாரு யா முன்னாடி ஆச்சே நடிப்புல ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அவளுக்கு. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. இந்த பாருங்க, பின்னாடி உங்க மோகன் அனுப்பி உன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு போற அவளை போய் சமாதானப்படுத்தின்னு சொல்ல வேலையை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறது உறுதி தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன முறை முன்னாடி பிடிச்சிட்டு போறா? உண்மையிலே அவ அம்மா வீட்டுக்கு போய் போறா. போய் சமாதானப்படுத்த முறை. எப்போ அப்படியாவது அவ அம்மா வீட்டுக்கு போயிருவா. 2 நாள் நான் நிம்மதியா இருக்கலன்னு தான் பாக்கேன். எப்போ சண்டை போட்டாலும் இப்படிதான் சொல்லுங்களே தவிர ஒன்னும் செய்ய மாட்டேங்க. அவ போகும்போது கடைசியில என்ன சொல்லிட்டு போனா கேட்டீங்களா? உங்க பையனை அனுப்பி என்ன சமாதானப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் முறை? என்னப்பா இது கூட புரியலையா உங்களுக்கு? நான் கோபத்துல இருக்கேன். உங்க பையனை பின்னாடியே அனுப்பி என்ன சமாதானப்படுத்துங்கன்னு இன்டைரக்டா சொல்லிட்டு போறா. ஓ, அதுக்கு அதுதான் அர்த்தமா? பாப்பா அப்படியே போ. இவ போயிட்டானே இங்க ஒரு வேலை நடக்காது. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நான் இருக்கேன் பையனுக்கு. நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன். போ. ஏமா உண்மையாவா சொல்றியா? மோனே நம்பிராத. எல்லா வேலையும் அப்பத்துல கண்டிப்பா பாத்துக்க. நீ தான் இதை காப்பாத்தணும். சரிப்பா, நான் போய் என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை பார்ப்பேன். அவ என்ன எதிர்பார்த்துட்டே இருப்பா.
சீக்கிரம் சமாதானப்படுத்தி வச்சாதான் இன்னைக்கு சோறு கிடைக்கும். ஆமா முனை சரியா சொன்னா, 2 பேரும் சண்டை போட்டு போயிட்டாலும் சீக்கிரம் போய் சமாதானப்படுத்தி இல்லைன்னா நம்ம தான் தோத்து வேண்டியதா இருக்கும். சரிப்பா. இப்படி எல்லாம் பேசாம எங்க வீட்டுல நான் எது பண்ணாலும் குத்தம் தான். சின்ன பொண்ணு இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க. உள்ள வந்து என்ன தொந்தரவு பண்ணாங்க. ஏமா சின்ன பொண்ணு எதுக்கு இப்ப கோவப்பட்டு இருக்கா? எதுக்கு கோவப்படுனே கேக்குறீங்க? உங்க அம்மா என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் சின்ன பொண்ணு? நான் இப்பதானே வாரேன், நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீங்க உங்க அம்மா கிட்டே போய் கேட்டுடுங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே என் பையன் என்ன பத்தி வத்தி வைக்கான்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னாதானே நான் அவியல்ட்ட போய் கேட்க முடியும். ஒண்ணுமே சொல்லாம நான் எப்படி அவியல்ட்ட போய் கேட்க முடியும்? நீங்க கூட என்கிட்ட சண்டை போட மாதிரியே பேசுறீங்களே. ஐயோ அழாத சின்ன பொண்ணு, நான் என்ன பிரச்சனைங்கிறத தான் கேட்டேன். பிரச்சனையை சொன்னாதானே நான் எங்க அம்மாட்ட போய் பேச முடியும். எதுவுமே தெரியாம என்னால எப்படி பேச முடியும்? உடனே அதுக்கு போய் அழுதுட்டு இருக்கா நீ. நீங்க ஒண்ணு கேட்கண்ட எல்லாம் என்னோடய போகட்டும். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அடிப்பாவி, கடைசி வரைக்கும் என்ன மேட்டருங்கிறதே சொல்ல மாட்டேங்க. நம்ம சண்டை போட்டதை பார்த்தோம், எதுக்காண்டி சண்டை போட்டாவன்னு தெரியலையே. அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்கலாம் தவிர போக மாட்டேங்க. எப்போ சின்ன பொண்ணு உங்க அம்மா வீட்டுக்கு போறா? பாத்தீங்களா நீங்களே நான் எப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான் காவல் இருக்கிறீங்க. இல்லம்மா, நீ தானே இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன, அதனாலதான் கேட்டேன். நான் போறேன்னு சொன்னா நீங்க போவாதான்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப போறான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. சரி சின்ன பொண்ணு அழாத, முதல்ல அழுவை நிப்பாட்டு. நீ என்னதோ இன்னைக்கு சண்டை போட மாதிரி இருந்து அழுதுட்டு இருக்கா. டெய்லி நடக்கே தானே இது. அப்போ நான் தான் உங்க அப்பா கூட சண்டை போடுறேன்னு சொல்றீங்க, அப்படிதானே? நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலாமா, நீ அழுவை முதல்ல நிப்பாட்டு. சரி, பிரச்சனை எல்லாம் புறவு பாத்துக்கிடலாம். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டலாம், இல்ல பாதியில போட்டுட்டு தான் சண்டை போட்டியலாம். சோறெல்லாம் பொங்கிட்டியலாம் இல்லையா? அதான பார்த்தேன். அப்ப நீங்க என்ன சமாதானப்படுத்த வரல, சோறு திங்க தான் வந்திருக்கிறீங்க. எதை சொன்னாலும் இப்படி ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தா நான் என்னதான் செய்து சொல்லு பாப்போம். ஆமாங்க, நான் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட குறை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். உங்க அம்மா உங்ககிட்ட நிறைவே கண்டுபிடிப்பாவில்ல. உங்க அம்மாட்ட போய் சோறு போட்டு கேளுங்க போங்க. சரி, எனக்கு சோறு போட்டு தரேன்டா, நானே போய் போட்டு தின்னுக்கிறேன். நீ சோறு திங்கணும்ல, உனக்கு வயிறு பசிக்கும்ல. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அம்மா என்னைக்கு என் கூட சண்டை போடாம இருக்காளோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுல நான் சாப்பிடுவேன். சின்ன பொண்ணு அவசரப்பட்டு இப்படி எல்லாம் முடிவு எடுத்துறாத. அப்படின்னா நீ ஒரு நாளும் சாப்பிட முடியாது பாத்துக்க. வந்து ஒரு வாய் சாப்பிடுமா, அப்பதானே தெம்பாட்டு சண்டை போட முடியும். எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. சரி, அப்ப வீட்டுல சமைச்சது வேண்டாம், பிரியாணி ஆர்டர் பண்ணட்டா? இவ்வளவு நேரம் சண்டை போட்டையில இப்பதான் பிரியாணிக்கு வந்திருக்காரு. உடனே ஓகே சொன்னோம்னா சிக்கன் பிரியாணியோட நிப்பாட்டிடுவாரு. இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட வேண்டியதா. கொஞ்சம் முரண்டு பிடிப்போம். என்ன சின்ன பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா? பிரியாணி ஆர்டர் பண்ணட்டா எப்படி? நான் தான் எனக்கு ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. இந்த பாரு சின்ன பொண்ணு, எனக்கு நான் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ண போறேன். உனக்கு வேண்டாமா வேண்டாமா சொல்லிரு. சரி, நீங்க இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ஆர்டர் போடுங்க. சரி, நான் ஆர்டர் போடுங்க. பிரியாணி வந்த உடனே உன்னைய கூப்பிடுங்க. திரும்ப உட்காந்து அழுதுட்டு இருக்காதானே? சரி, சீக்கிரம் வரை மாதிரி ஆர்டர் போடுங்க. எவ்வளவு கோவம் இருந்தாலும் பிரியாணின்னு சொன்ன உடனே கோவம்ல எங்கதான் போகுமோ தெரியல. கடைசி வரைக்கும் என்ன காரணத்துக்காண்டி சண்டை போட்டான்னு சொல்லவே இல்ல. சரி, பிரியாணி திங்கட்டு. பிரியாணி தின்னப்புறம் கேட்டுக்கலாம். தினமும் சண்டை போட்டு தான் இருக்கும். ஒரு நாளும் பிரியாணி வாங்கி தர மாட்டாரு. இன்னைக்கு என்ன திடீர்னு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. தினமும் இதே மாதிரி பிரியாணி வாங்கி தருவாருன்னா தினமும் சண்டை போடலாம் போலயே. மர்மோளே எத்தே, மர்மோளே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டா? எத்தே, ஆமா பிரியாணி இப்பதான் ஆர்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மர்மோளே என்ன பிரியாணி ஆர்டர் பண்ண போறா? சிக்கனா? எத்தே, நான் யாரு? நான் விடுவேனா? மட்டன் பிரியாணில ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் மர்மோனா மர்மோதான். மர்மோளே தினமும் இதே மாதிரி சண்டை போட்டு பிரியாணியா வாங்கி சாப்பிட வேண்டியதான். சும்மா பிரியாணி வாங்கி கேட்டோம்னா ஹோட்டல் சாப்பாடு உடம்பு கொத்துக்காது, அது இதுன்னு சொல்லிட்டு ராமாயணம் பாடிட்டே இருப்பான். எத்தனை நாள் தான் நம்மளும் பொங்கி சாப்பிடுது? ஒரு நாளாவது இப்படி வெளியில இருந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ஆமாத்தே, தினமும் இதே மாதிரி சண்டை போட்டோம்னா தினமும் பிரியாணி சாப்பிடலாம்.